ஹலோ வணக்கம், வெல்கம் டு கேத்ரிஸ் கிச்சன். 3 ஈஸியான ஸ்டெப்ஸில் கிரில் சிக்கன் செய்கிறது எப்படின்னு நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: மஞ்சள் தூள் 2 டீஸ்பூன்ஸ், மிளகாய் தூள் 4 ஸ்பூன்ஸ், கரம் மசாலா 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன்ஸ், தயிர் 2 ஸ்பூன்ஸ், ஒரு எலுமிச்சம் சாறு, கார்ன்ஃப்ளவர் 2 டீஸ்பூன்ஸ், முட்டை 1, எண்ணெய் 5 ஸ்பூன்ஸ், உப்பு தேவைக்கேற்ப, கோழிக்கால் 10. கோழிக்கால் நீங்கள் கழுவும் போது கட் பண்ணி எடுத்துக்கோங்க, அப்போ தான் மசாலா உள்ள நல்லா இறங்கும். மென்ஷன் பண்ணியிருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே அதன் அளவுக்கு ஏற்ப நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ நான் மசாலா மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு முட்டையை பீட் பண்ணிவிட்டு அப்புறம் 1 by 1 எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நான் மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்க போகிறேன். நம்ம மசாலா ஒரு ஃபைனான ஸ்மூத்தான பேஸ்ட்டாக இருக்கணும். எந்த விதமான லம்ஸ் ஃபார்ம் ஆகாமல், அதாவது எந்த விதமான கட்டி ஃபார்ம் ஆகாத அளவுக்கு ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட்டாக இருக்கணும். அப்போ தான் அது ஈவனாக போய் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ நீங்கள் நிறைய பேரை பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வாங்குகிற மசாலாஸ் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஈஸியாக இருக்கும்னு சொல்லி கடை மசாலாஸை வாங்குவாங்க. நம்ம வீட்லேயே கரெக்டான இன்க்ரீடியன்ஸை கரெக்டான மெஷர்மெண்ட்ஸில் போட்டு நம்ம வீட்டில் குக் பண்ணோம்னா அது எந்த ரெசிபியாக இருந்தாலுமே ரொம்ப சுலபமாகவும் பண்ணலாம், ரொம்ப ஈஸியாகவும், டேஸ்ட்டாகவும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் நம்ம பண்ணலாம். அந்த மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபீஸை ஈஸியான ஸ்டெப்ஸில் கேத்ரிஸ் கிச்சனில் பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி எல்லா இன்க்ரீடியன்ஸுமே போட்டு நான் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ கோழிக்கால் நான் சொன்னபடி எல்லாத்துலேயுமே அங்கே கட் பண்ணி விட்டுருக்கிறேன். அப்போ தான் மசாலா போய் உள்ளே நல்லா இறங்கிறதுக்கு வசதியாக இருக்கும். வெறும் 3 ஸ்டெப் தாங்க. ஃபஸ்ட்டு மசாலா மிக்ஸ் பண்ணணும், அப்புறமா மேரினேட் பண்ணணும், அப்புறமா க்ரில் பண்ணணும். மேரினேட் நீங்கள் 1 hour பண்ணலாம். நீங்கள் இமீடியட்டாக குக் பண்ணணுன்னா 35 to 45 minutes பண்ணலாம். இந்த மசாலாவை எல்லா லெக்லேயுமே நான் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணி கட் பண்ணியிருக்கிற எல்லாத்துலேயுமே கூட அப்ளை பண்ணிவிட்டு 1 hour நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இன்ஃபேக்ட் நான் 1.5 hours கூட ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். எவ்வளோத்துக்கு உழுதோ அவ்வளோத்துக்கு நல்லது. இப்போ நான் அவனில் 35 minutesக்கு அப்பர் அண்ட் லோவர் ஹீட் ரெண்டுத்துலேயுமே வச்சுருக்கிறேன். க்ரில்லில் 1 by 1 எல்லா லெக்குமே நான் வச்சு இப்போ க்ரில் பண்ண போகிறேன். ரொம்ப முக்கியம் மேரினேட் தான். எவ்வளோத்துக்கு எவ்வளோ ஊறுத்தோ அவ்வளோத்துக்கு அளவு மசாலாஸ் போய் நல்லா சுவையாக தரும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு, க்ரில் ஆகிடுச்சு. இப்போ எல்லாமே க்ரில் ஆகிடுச்சு. இப்போ நான் எடுத்து அதை சர்வ் பண்ணுறதுக்கு ஹாட் பாக்ஸில் போடுறேன். இது ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் தான். நீங்கள் எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். 3 ஸ்டெப்ஸ் தான். உங்களுக்கு இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே கரெக்டாக நீங்கள் எடுத்து வச்சுட்டிங்கன்னா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி ஜஸ்ட் க்ரில் பண்ணுறது தான். அவ்வளோதான், ஜஸ்ட் 3 ஸ்டெப்ஸ் தான். நீங்கள் எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஹாட்டான கிரில் சிக்கன் ரெடி. இந்த மாதிரி ரெசிபீஸ் நீங்கள் தொடர்ந்து கேத்ரிஸ் கிச்சனில் பார்க்கலாம். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.